நஷ்டவாளி யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நஷ்டம் அடைந்து விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் காபில் ஹாபிலை கொலை செய்வதற்கு காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜன்னத்தில் இருந்து துனியாவுக்கு இறங்கி வருவதற்கு காரணமாக இருந்தவனும் இப்லீஸ் தான். இப்லீஸ் தான் வழிகட்டி விட்டான். தான் வழிகட்டுவது அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல், அல்லாஹ்விட்டும் தூரமாகுவது அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல், ஆதமையும் நாம் அல்லாஹ்விட்டும் தூரமாக்க வேண்டும் என்ற முடிவு கட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். இந்த பழத்தை சாப்பிட்டால் சோனத்தில் நிரந்தரமாக இருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ் ஆதம் நபியை ஜன்னத்திலிருந்து அல்லாஹ் துனியாவுக்கு அல்லாஹ் இறக்கி விடுகிறான். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பல ஆண்டுகள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்கள். பல ஆண்டுகள் அதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினார்கள். அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நஷ்டம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவன் இப்லீஸ். எனவேதான் பெரியார்கள் சொல்கிறார்கள், எந்த விஷயத்திலும் ஷைத்தானுக்கு நாம் கட்டுப்படக்கூடாது. ஷைத்தானுக்கு கட்டுப்படுவன் நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடுகிறான். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இப்லீஸுடைய பேச்சை கேட்டு நஷ்டம் அடைந்தார்களோ அதே போன்று அவர்கள் ஏற்பட்ட நஷ்டம் அல்ல, அல்லாஹ் அதிலிருந்து ஆதம் நபி அல்லாஹ் பாதுகாத்து அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான். அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒரு தவறு நிகழ்ந்ததுக்கு காரணமாக இருந்தவன் ஷைத்தான். அதே போன்றுதான் இப்லீஸ். ஆதம் நபியுடைய பிள்ளைகள் காபில் ஹாபில் இருவரும் வழிகெடுவதற்கு காபில் தன்னுடைய சகோதரனை அண்ணன் தம்பியை கொலை செய்தவருக்கு காரணமாக இருந்தவன் இப்லீஸ் தான். அதனுடைய அஸ்பாபு கத்திரி காபில் அதாவது காபில் ஹாபில கொலை செய்வதற்குள்ள காரணங்களை அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய அந்த கிதாபில இப்னு கஸீர் அவர்கள் சொல்லும் பொழுது, அதாவது முதலாவதாக காபில் ஹாபில் கேட்கிறாரு. ஹாபிலுக்கும் திருமணம் நடக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமா பிறந்தவங்க ஹாபில். காபில் பிறக்கும் பொழுது ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பிறக்குது. காபிலும் பிறக்கிறாரு, அவருடைய சகோதரி இக்லிமா என்ற ஒரு சகோதரியும் பிறக்கிறாங்க. அதே மாதிரி ஹாபிலுக்கு அடுத்த பிரசவம் உண்டாகுது. அடுத்த பிரசவத்துல ஹாபில் பிறக்கிறாரு, ஹாபிலோடு சேர்ந்து ஒரு பெண்ணும் பிறக்கிறாங்க. அதாவது ஆதம் நபியுடைய ஷரியத்துல என்னன்னு சொன்னா, ஒரே பிரசவத்துல பிறந்த இந்த குழந்தையும் அடுத்த பிரசவத்துல பிறந்த இந்த இதுல உள்ள ஆம்பளை பிள்ளையும் இந்த பிரசவத்துல பிறந்த பொம்பளை பிள்ளையும் திருமணம் பண்ணிக்கிறது ஆதம் நபியுடைய ஷரியத்துல இருந்துச்சு. இந்த பிரசவத்துல 2வது பிரசவத்துல பிறந்த பொம்பளை பிள்ளையும் முதல் பிரசவத்துல பிறந்த ஆம்பளை பிள்ளையும் நிக்காஹ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு ஆதம் நபியுடைய ஷரியத்துல இருந்துச்சு. அப்போ ஹாபிலுக்கு காபிலுடைய சகோதரியான இக்லிமாவை திருமணம் செய்யணும்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. காபிலுடைய சகோதரி இக்லிமாவை ஹாபிலுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. காபிலுக்கு ஹாபிலுடைய சகோதரியை நிக்காஹ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதுலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னன்னு சொன்னா, ஹாபிலுடைய சகோதரி ஹாபிலுக்கு காபிலுடைய சகோதரி இக்லிமா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப அழகான பெண்ணா இருந்தாங்க. பெண்மை நிலத்தில் இருக்கக்கூடிய சிவந்த ஒரு பெண்ணாக அந்த பெண் இருந்தாங்க இக்லிமா. அதே மாதிரி ஹாபிலுடைய சகோதரி இருக்கிறாங்கல்ல, அவங்க கருப்பா இருக்காங்க. இவங்க முதல் பிரசவத்துல பிறந்தவங்க வெள்ளையா இருக்கிறாங்க, அடுத்த பிரசவத்துல பிறக்கிறவங்க கருப்பா இருக்கிறாங்க. இப்ப ஹாபில் இக்லிமாவை திருமணம் செய்யும் போது காபிலுக்கு அது பிடிக்கல. காபில் ஹாபிலுடைய மனைவியை திருமணம் செய்யணும், காபில் ஹாபிலுடைய சகோதரியை திருமணம் செய்யணும். இந்த ஹாபில் காபிலுக்கு உடன் பிறந்த அந்த பெண்ணை திருமணம் செய்யணும். காபில் திருமணம் செய்யக்கூடிய அந்த ஹாபிலுடைய சகோதரி ஒரே பிரசவத்துல பிறந்த அந்த சகோதரி கருப்பா இருக்கிறாங்க. ஆனா காபில் உடன் பிறந்த அந்த சகோதரி இருக்காங்க, பார்க்க அழகா இருக்கிறாங்க. இவருக்கு காபிலுக்கு அங்கதான் இடிக்குது. ஏன்னா நான் கட்டிக்க போற பொண்ணு கருப்பா இருக்குன்னு, நீ கட்டி போற பொண்ணு வெள்ளையா இருக்குமா என்று அவர்களுக்குள்ள அந்த ஹசத், அந்த தீரத்து ஏற்படுது. என் மனைவி கருப்பாவும் உன் மனைவி அழகாவும் இருக்கிறது என்னால் பொறுத்துக்க முடியாது. என் பிரசவத்துல பிறந்த அந்த பெண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு காபில் முன் என்ன செய்யறாரு, இந்த நிக்காஹுக்கு அனுமதிக்க மாட்டாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் ஆகணும், இதுதான் சட்டம் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப காபில் என்ன செய்யறாரு, ஒரே கவலையில இருக்கும்போது இப்லீஸ் மஷூரா கொடுக்குறான். இப்லீஸ் காபிலுக்கு மஷூரா கொடுக்குறான், இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது, கடைசியில நீ கருப்பா உள்ள பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும், நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஹாபில நீ தீர்த்து கட்டிடுங்கிறாரு. யாரு? இப்லீஸ். அதற்கு பிறகுதான் இது அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை தன்னுடைய தஃப்சீர்ல பதிவு செய்யறாங்க. அப்பதான் காபில் என்ன செய்யறாரு, ஹாபில மௌத்தாக்குன்னு சொல்லிட்டு வராரு, தம்பியை மௌத்தாக்குன்னு வராரு. எப்படி கொலை செய்யணும்னு தெரியல காபிலுக்கு. அப்பதான் இப்லீஸ் ஒரு மஷூரா கொடுக்கிறாரு காபில்ல,
ஒரு பெரிய ஒரு பாறை மலையில் உள்ள ஒரு பெரிய பாறையை எடுத்து ஹாபில் தூங்கிட்டு இருக்கும் போது தலையில போட்டு நீங்க கொலை பண்ணிடுங்க என்று இப்லீஸ் ஆலோசனை கொடுக்கிறார். அதே போன்று காபில் செய்கிறார். காபில் ஹாபிலை கொலை செய்கிறார். கொலை செய்த பிறகு அதைத்தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர் நஷ்டவாளியாக ஆகிவிட்டார். இவர் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவன் ஷைத்தான். எனவேதான் பெரியார்கள் முஃபஸிரீன்கள் சொல்கிறார்கள், எந்த விஷயத்திலும் இப்லீசுடைய வழியை பின்பற்றுபவன், இப்லீசுடைய ஆலோசனையை கேட்பவன் அவன் நஷ்டமடைந்து விடுகிறான். மேலும் அல்லாமா தஃப்ஸீர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இப்லீசுடைய பேச்சை கேட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நஷ்டமாகிவிட்டார்கள். இப்லீசுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய சகோதரனை கொலை செய்த காபிலும் நஷ்டமடைந்து விடுகிறார். அதே போன்று அவருடைய சந்ததிகளான யாராக இருந்தாலும் இப்லீசுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள் அனைவரும் நஷ்டமடைந்து விடுகிறார்கள் என்பதாக அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக அந்த நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தை விட்டும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்லீஸை நாம் பின்பற்றக்கூடாது, இப்லீசுடைய வழியை நாம் பின்பற்றக்கூடாது. அல்லாமா அதே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். பனி இஸ்ரவேல் காலத்துல வாழ்ந்த 60 வருடம் அமல் செய்தவன் சௌமா என்ற ஒரு ராஹிப், ஒரு பாதிரி, 60 வருடம் இபாதத்து செய்தவர், அவர் வழிபடுவதற்கு காரணமாக இருந்தவனும் இப்லீஸ் தான். அவர்கிட்ட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை கொடுக்கப்படுது. அந்த பெண்ணை அவர் என்ன செய்யறாரு, ஹம்லாக்கிறாரு. அந்த பெண் அந்த சௌமா என்ற அந்த ராஹிப் மூலமா, பாதிரி மூலமா ஒரு குழந்தை உண்டாவது. இந்த செய்தி மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இப்லீஸ் அந்த அந்த ஆபிது, இப்ப 60 வருடம் இபாதத்து செய்த அந்த ஆபிதிட்ட போய் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. நீ இந்த பெண்ணை கொலை பண்ணி நீ என்ன செஞ்சிரு, மண்ணில் போட்டு புதைச்சிடு என்று ஆலோசனை கொடுக்கிறார். அதே போன்று அந்த ஆபிதி செய்கிறார். அதன் பிறகு அந்த செய்தி வெளியே ஊர் மக்களுக்கு தெரிந்து அவரை தூக்கில விடும் பொழுது கடைசி நேரத்துல இப்லீஸ் ஆலோசனை கொடுக்கிறான், நீ எனக்கு சஜிதா செய்தால் உன்னை இந்த தூக்கு மேடையிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் என்று அந்த சௌமா என்ற அந்த ராஹிபிடம் இப்லீஸ் சொன்ன பொழுது அந்த ராஹிபும் என்ன செய்கிறார், தூக்கு மேடையில் ஏறுவதற்கு முன்னதாக இப்லீஸுக்கு சஜிதா செய்கிற நியத்தில சஜிதா செய்கிறார். அதன் பிறகு அந்த குஃப்ருடைய நிலையிலேயே இப்லீஸுக்கு சஜிதா செய்த பிறகு அந்த நிலையிலேயே என்ன செய்யப்படுகிறார், அந்த ராஹிபு தூக்கிவிடப்படுகிறார். இதை சொல்லிவிட்டு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இப்லீஸுக்கு எந்த ஒரு நிலையிலும், அதாவது இப்லீஸ் கடைசி நேரத்துல தான் அதிகமா மனிதர்களை மூமின்களை வழிகெடுப்பான். ரூஹு பிரியக்கூடிய நேரத்துல தான் ரூஹு நம்ம தொண்டக்குழியை பிரியக்கூடிய நேரத்துல மனிதனை இப்லீஸ் அதிகமா வழிகெடுப்பான். அந்த நேரத்துல நான் உஷாராக இருக்கேன். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்துடைய நேரத்துல அல்லாஹும்ம இஜ்அல் ஆகிர கலாமினா அன்தல் மௌத் பி கலிமத்தி லா இலாஹா இல்லல்லாஹ், கடைசி நேரத்துல லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா துஆ செஞ்சிருக்காங்க. ஆக இப்லீஸை பின்பற்றுபவன், இப்லீஸுடைய அந்த செயல்களை செய்கைகளை பின்பற்றுபவர்கள் நஷ்டமடைந்து விடுகிறார்கள் என்பதாக இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒரு ஹதீஸ்ல வருது, ஆயத்துல வருது, அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர. ஒரு மனிதன் நிறைய வசதியாக உள்ள மனிதன் அல்லாஹ்வுக்காக ஏதாவது செலவு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக ஏதாவது கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய செல்வத்தை செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் நாடினால் அந்த நேரத்தில் இப்லீஸ் அவனிடத்திலே சொல்லுவானா, நீ உன்னுடைய செல்வத்திலிருந்து இந்த பணத்தை நீ வெளியாக்கினால் உன்னுடைய செல்வம் குறைந்துவிடும், உன்னுடைய பணம் குறைந்துவிடும், உன்னுடைய பொருளாதாரம் குறைந்துவிடும் என்று ஷைத்தான் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே போடுவான். அதைதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு உங்களுக்கு ஏவிக்கொண்டே இருப்பான். வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, மானக்கேடான செயல்களை செய்யுமாறு உங்களுக்கு அவன் ஏவிக்கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக கஞ்சத்தனம் நம்மிடத்துல கஞ்சத்தனம் இருக்கிறது என்று சொன்னால் அது இப்லீஸுடைய செயலாக இருக்கிறது. அதே போன்று வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, மானக்கேடான செயல்கள் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாம் இப்லீஸுடைய செயலை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸை பின்பற்றுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நஃப்ஸ் ஷைத்தானுடைய அந்த ஷர்றுகளை விட்டும் தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.